ஹலோ யுவர்ஸ். சன் டிவியில் ஃபேமஸான ஒரு சீரியல் முடிவுக்கு வரப்போகுது. அது எந்த சீரியல்னு தெரிந்து கொள்ள வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோக்களை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு வரும் ஆடுகளம் சீரியல் முடிவுக்கு வரப்போகுது. ஆடுகளம் சீரியல் ஆரம்பத்தில் 10 மணி டைம் ஸ்லாட்டில் தான் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை டெலிகாஸ்ட் ஆகிட்டு வந்தது. பிறகு டைம் ஸ்லாட் சேஞ்ச் ஆகி மதியம் 3 மணிக்கு ஆடுகளம் சீரியல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை டெலிகாஸ்ட் ஆகிட்டு வந்தது. ஆடுகளம் சீரியல் நல்லா தான் டிஆர்பி வாங்கிட்டு இருந்துச்சு. சீரியலும் நல்லா தான் இருந்துச்சு. ரசிகர்கள் மத்தியிலும் இந்த சீரியல் நல்ல வரவேற்பு பெற்றது. அப்புறம் எதுக்கு ஆடுகளம் சீரியலை முடிவுக்கு கொண்டு வராங்கன்ட்டு தெரியல. ஆடுகளம் சீரியல் டைம் ஸ்லாட் மாற்றியதிலிருந்து டெல்னா டேவிஸ்க்கு உடன்பாடே இல்லை. அப்போவே அவங்க சீரியல்லேருந்து விலகுவதாக நியூஸ் வந்தது. அவருக்கு உண்டான ஷூட்டிங் ஷெட்யூல் எல்லாம் முடித்து கொடுத்து விட்டு ஆடுகளம் சீரியல்லேருந்து விலகப் போவதாக அப்போவே நியூஸ் வந்தது. இப்போ என்னன்னு பார்த்தீங்களா, ஆடுகளம் சீரியல்லே முடிவுக்கு வரப்போகுது. ஜூலை 18ஆம் தேதி ஆடுகளம் சீரியலின் இறுதி அத்தியாயம் டெலிகாஸ்ட் ஆக போகுது. இது உண்மையிலேயே ஆடுகளம் சீரியல் ஃபேன்ஸுக்கெல்லாம் மிகுந்த ஏமாற்றம் தான். ஏன்னா சன் டிவியில் ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு இருக்கிற சீரியல்கள் எல்லாம் இன்னும் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த சீரியல்கள் எல்லாம் முடிப்பதை விட்டுட்டு இப்போ தேவையில்லாமல் ஆடுகளம் சீரியலை முடிவுக்கு கொண்டு வருவது கொஞ்சம் ஏமாற்றம் தான். இது உண்மையிலேயே ஆடுகளம் சீரியல் ஃபேன்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஏமாற்றம் தான். சரிங்க, ஆடுகளம் சீரியல் முடிய போவதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போன்ற வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.